சாட்சியாக வாழ உதவி செய்யும் தூய ஆவியை பற்றி பார்ப்போம். வேல்ஸ் பகுதியில் ஒருமுறை தூய ஆவி ஊற்றப்பட்ட போது தபால் அலுவலகத்தில் பணம் அனுப்பும் படிவம் காலியானது. ஏனெனில் வேல்ஸ் பகுதி மக்கள் பிறரிடம் வாங்கிய பணத்தை திருப்பித் தரவில்லை என்று தூய ஆவியார் குற்றம் சாட்டி இருந்தார். தூய ஆவி நம்மிலே செயல்பட நாம் அனுமதிக்கும் போது நாம் நம் வாழ்வில் தூய்மையாக்கப்பட வேண்டிய பகுதிகளை, நட்புறவுக்கு தேவையான பகுதிகளை காட்டுவார். ஆண்டவர் நம்மில் செயல்படும் போது பல சமயம் அது நமக்கு சிரமமாக இருக்கும். ஏனெனில் நாம் பொருட்களை பற்றி கொண்டு இருப்போம். நாம் நம்மை அர்ப்பணிக்க அவர் விரும்புகிறார். அவர் நம்மை தூய்மையாக்க இறைவார்த்தை மூலமாகவோ, மெல்லிய குரலிலோ, சூழ்நிலைகளின் வழியாகவோ, பிறர் மூலமாகவோ நம்மோடு பேசுவார். நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஆழமாக தூய்மையாக்கப்படுவோம். தூய ஆவியின் உள் உணர்வுகளுக்கு கீழ்ப்படிதலே தூய்மைக்கு குறுக்கு வழி என்று ஆசீர்வதிக்கப்பட்ட பாஸ்டினா கூறுகிறார். நாம் தூய ஆவியின் பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது எவ்வளவுக்கு அதிகமாக அவரின் பிரசன்னம் நம்மில் நிலைத்திருக்கிறதோ அந்த அளவு நாம் தூய்மையாக்கப்படுவோம். சிறிய காரியத்தில் எந்த அளவு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவு நாம் தூய்மையாக்கப்படுவோம். சாட்சியாக வாழ உதவி செய்கிறார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். திருத்தூதர் பணி 1:8. அழிந்து போகிற இந்த உலகத்திலே தூய ஆவி நமக்கு தரப்பட்டதன் நோக்கம் நாம் இயேசுவின் சாட்சிகளாய் இருப்பதற்குத்தான். வெறுப்பு உள்ள இடத்தில் அமைதியை விதைக்க, காயம் உள்ள இடத்தில் குணமாக்கவுமே தூய ஆவி நமக்கு தரப்படுகிறார். நற்செய்தியை பகிர்தல். இயேசு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 16:15 இறைத்திருவசனம். நாம் நற்செய்தியை அறிவிக்கவே அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். தூய ஆவி நம்மில் எதை பேசுவது என்று நினைவூட்டுவார். மேலும் நாம் கூறுகிற வார்த்தை வல்லமையுள்ளதாக, அதாவது கேட்கிறவர்கள் இயேசுவை ஆண்டவராகவும் மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளவும் மனம் மாறவும் செய்வார். நாம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நற்செய்தியை பகிர வேண்டும். நாம் அன்போடு அதை செய்ய வேண்டும். மேலும் தூய ஆவி அவர்கள் உள்ளங்களில் கிரியை செய்ய எதிர்பார்க்க வேண்டும். ஜாய் என்ற நண்பர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். ஆண்டவரை அவர் அறிந்த பிறகு அதிகமான நேரத்தை அவர் மலைகளுக்கு சென்று ஜெபத்திலே செலவிடுவார். அவர் அதிகமான புத்தகங்களை எல்லாம் படிப்பதில்லை. ஆனால் தூய ஆவி அவரில் அதிகமாக செயல்படுவார். நவீன வார்த்தையில் கூறுவதென்றால் அவர் ஊழியம் ஒரு தீர்க்க தரிசன ஊழியம். வெளிப்பாட்டு வரங்கள் கேட்பவர்களின் உள்ளத்தை திறப்பதற்கும் நற்செய்தியை பகிரவும் பயன்படுவதை பார்க்கலாம். பல நேரங்களில் ஜாய் இப்படி செயல்படுகிறார். அவரோடு பயணம் செய்யும்போது அல்லது கூட செல்லும்போது உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் நான் பயந்து போவேன். அவர் புதியவர்களை பார்க்கும்போது அவர்களை பற்றி தூய ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை பேசுவார். எப்போதும் அவர் பேசுவது துல்லியமாயிருக்கும். கேட்கிறவர்களின் உள்ளங்கள் மாறும். அற்புதங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் இன்றும் உயிரோடு இருப்பதை அறிவிக்க இது ஒரு அற்புதமான வழிமுறையாகும். சமாரிய பெண் சம்பவத்தை நினைத்து பாருங்கள். யாக்கோபின் கிணற்று அருகில் அவர் இயேசுவை சந்தித்தார். இயேசு அவரிடம் ஒன்றும் பிரசங்கிக்கவில்லை. ஆனால் அவரை பற்றிய சில காரியங்களை வெளிப்படுத்தினார். அது அவரை மனம் மாறவும் நம்பிக்கை கொள்ளவும் வைத்தது. யோவான் எழுதிய நற்செய்தி 4 இறைத்திருவசனங்கள் 16-30 வரை. நாம் இறையரசு பணிகளில் செயல்பட ஆரம்பிக்கும் போதுதான் கடவுளின் வல்லமையை பற்றி அதிகமாக அறிய முடியும். தொடர்வோமா நண்பர்களே?